السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون الله صدق الله العظيم. وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையின்படியும் தங்களுடைய வாழ்வை திருப்பிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் அன்றாட நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். யூதர்களில் ஒரு பிரிவினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனிக்கிழமைகளிலே நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும், அன்றைய தினம் உங்களுடைய தொழிலான மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டார். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை உதறி தள்ளி தங்களுடைய சுக மகிழ்ச்சிக்காக தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி அன்றைய தொழிலான அவர்களை மீன்பிடிக்கும் தொழிலை அவர்கள் செய்ததினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றியதாக தன்னுடைய திருமறையிலே கூறிவிட்டு அதன் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். நகாலல் லிமா பைன ஐதீஹிம் வ மௌஇதத்தல் லில் முத்தகீன். இந்த சம்பவம் இருக்கின்றதே, அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு ஒரு தண்டனையாகவும் இறை அச்சம் உள்ள மக்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் நாம் ஆக்கினோம் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றார். அன்பு சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அன்றாட நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு சம்பவங்களையுமே முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, உண்மையிலேயே அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தின்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்பினையாகவும் பாடமாகவும் தான் அன்றாட சம்பவங்களை உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், இஸ்லாமிய பார்வையில், இஸ்லாமிய கண்ணாடி அணிந்து அந்த காட்சியை காணும் பொழுது இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைப்படி, வழிகாட்டுதல் படி இது எந்த அளவுக்கு சரியானது, எந்த அளவுக்கு தவறானது என்பதை நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாமிய பார்வையோடு ஆயும் பொழுது, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதை ஆராயும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்ற மௌஇதத்தல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து படிப்பினைகளை, பாடங்களை கற்று தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு மாறாக நமக்கு பிடிக்கவில்லை அல்ல நம்முடைய மனோ இச்சைக்கு ஒத்து வரவில்லை அல்லது நம்முடைய
சில இன்னல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படக்கூடும். அதற்கு மாறாக வேறொரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் அதனால் சில நன்மைகள் ஏற்படலாம் என்று இது போன்ற அற்பமான காரணங்களுக்காக அல்லாஹ் சொன்ன தீர்வையும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தீர்வையும் ஓரங்கட்டிவிட்டு என்றைக்கு இந்த உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் தங்களுடைய மனப்போன போக்கிலே தீர்வுகளை தேட ஆரம்பிப்பார்களோ அன்றைக்கு சகோதரர்களே இந்த உம்மத்து, இந்த சமுதாயம் நடக்கக்கூடிய சம்பவங்களிலிருந்து, நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து, நிகழ்ச்சிகளிலிருந்து படிப்பினையும் பாடமும் பெறுவதற்கு பதிலாக மேலும் மேலும் இழிவையும் அழிவையும் தான் சந்திப்பார்கள் என்பது அல்லாஹ் சொன்ன உபதேசம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன எச்சரிக்கை, உத்தம சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டிய, வாழ்ந்து காட்டிய நடைமுறையினுடைய நாம் பெறக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் அவருடைய மார்க்கத்திலிருந்து. அருமை சகோதரர்கள், நேற்று வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி, அநியாயக்கார யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக சூழ்ந்து கொண்டார்கள், கைப்பற்றி விட்டார்கள். எந்த நொடியில் வேண்டுமானாலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை, நம்முடைய முதல் கிப்லாவை கைப்பற்றி அதற்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் செலுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பலஸ்தீனுடைய காசா பகுதியை முடிந்து பலஸ்தீன் பகுதியில் முன்னேறி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நெருங்கி விட்டார்கள் என்பது நேற்று வந்த செய்தி. இதே மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது யூதர்களிடத்திலிருந்து. அப்பொழுது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் படையை அனுப்பி பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இந்த பாதையிலே, அறப்போராட்டத்திலே, ஜனநாயக பாதையிலே அல்லது உலகளாவிய சகோதரத்துவம் என்ற ஒரு போலியான வாதத்தை பேசிக்கொண்டு தேசியவாத அடிப்படையிலே, டெமோக்ரசி ரீதியாக அல்லது மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் என்ற போலியான வார்த்தைகளையும் பகட்டான வாதங்களையும் பேசிக்கொண்டு அல்ல, அல்லாஹ் காட்டிய முறைப்படி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து காட்டிய முறைப்படி வாள் போராட்டம் நடத்தி, ஜிஹாத் நடத்தி அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த நேரத்திலே இஸ்ரேலுடைய அதிபராக இருந்தவன், படை தளபதியாக வந்த அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் செய்தியை சொல்கின்றான். நீங்கள் பைத்துல் முகத்தஸை பிடித்து விட்டீர்கள், இந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை உங்களிடத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்றால் நான் உங்களிடத்தில் தளபதியாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் தரமாட்டேன், உங்களுடைய அமீர் முஃமினை வர சொல்லுங்கள் மதீனாவிலிருந்து, அவர்களிடத்தில் தான் இந்த சாவியை ஒப்படைப்பேன் என்று ஒரு வாதம் வைத்தான். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தெரிவித்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடன் எந்த விதமான ஆடம்பர பந்தாவோ, ஆடம்பரமான வாகன அணிவகுப்போ அல்லது எந்த விதமான செக்யூரிட்டியோ இல்லாமல் தனி மனிதராக தன்னுடன் ஒட்டகத்தை ஓட்டுவதற்கு ஒரு வாகன ஓட்டியை மட்டும் துணையாக அழைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வருகிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அங்கே அவர்களை வரவேற்பதற்காக முஸ்லிம் படைகள் எதிரில் காத்திருக்கின்றார்கள். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் வந்த படை வீரர்கள் மற்றும் சஹாபாக்கள் காத்திருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா வரவேற்பதற்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அது ஒரு நீண்ட சம்பவம், உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் அந்த சம்பவத்தினுடைய ஒவ்வொரு அசைவையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத்தை வைத்திருக்கின்றார். லவ் கான பாதி நபியன் லகான உமர் வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்தால் அதற்கு முழுக்க முழுக்க உமர் தான் தகுதியானவர். ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஏனோதானோ என்று சொன்ன வார்த்தை அல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸ் சாவியை பெறுவதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ் வந்து அடையும் வரை நடந்த ஒவ்வொரு அசைவும் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத். அதை விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த பைத்துல் முகத்தஸ் சாவியை பெறுவதற்கு உமர் ரலியல்லாஹு வரும்பொழுது சஹாபாக்கள் காத்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை விட்டு இறக்கியவுடன் பார்க்கின்றார்கள், அவருடைய பார்வையிலே ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்கள் இந்த பலஸ்தீனிலே வந்து தங்கியிருந்த காலகட்டத்திலே பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு ஆயுதம் ஏந்தி, வாள் ஏந்தி போராடுவதற்காக அவர்கள் பலஸ்தீனில் வந்து தங்கியிருந்த காலகட்டத்திலே சிறிது நாட்களுக்குள் இந்த பலஸ்தீனுடைய கலாச்சாரம் அவரிடத்தில் வந்திருந்தது. அவருடைய ஆடைகளிலே கொஞ்சம் ஆடம்பரம் தெரிந்தது. குறிப்பா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா மற்ற முக்கியமான தளபதி சஹாபாக்களும் பலஸ்தீனை போன்ற ஆடை அணிந்து கொஞ்சம் கலீஃபாவை வரவேற்கின்றார்கள்.
இதை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை முகத்திலே கடுமையான வெறுப்பை காட்டி கீழே குனிந்து சிறு கற்களை எடுத்து ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள் மீது மற்ற சஹாபாக்களை நோக்கி எறிகின்றார்கள் கோபத்திலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெறுப்புக்கு என்ன காரணம் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டு உடனடியாக தங்களுடைய மேல் ஆடையுடைய அங்கே கழற்றி இப்படி நகற்றுகின்றார்கள். அது உள்ளே அவருடைய வாள் சொருவப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னமா அஅஸ்ஸகுமுல்லாஹு தஆலா பில் இஸ்லாமி வல் ஈமான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் படிப்பினை பெறக்கூடிய வார்த்தை. என்றைக்கு உம்மத் இந்த சமுதாயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பொன் வார்த்தையை மதிக்க தவறியதோ சகோதரர்களே, அன்றைக்கு தான் இன்று இந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளாகி இன்று அந்த பைத்துல் முகத்தஸை பறிகெடுக்கக்கூடிய அவலநிலைக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னமா அஅஸ்ஸகுமுல்லாஹு பில் ஈமானி வல் இஸ்லாம். அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை இஸ்ஸத்தை கொடுத்ததெல்லாம் இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான். இந்த இஸ்லாத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் வேறொரு வழியிலே கண்ணியத்தை தேடி நாடினால் அல்லாஹ் உங்களுக்கு அழிவையும் இழிவைத்தான் தருவான் என்று சொன்னார்கள். அதற்கு பொருள் என்ன? உத்தம சஹாபாக்கள் கொஞ்சம் பகட்டான ஆணை அடித்து விட்டார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிறார்கள், உங்களுக்கு எங்கே அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை மாய்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை அர்ப்பணம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் மாறி இந்த உலகத்தினுடைய மோகம் உங்களை பிடித்துக் கொண்டதோ என்று அச்சப்பட்டுதான் அவர்களை கல்லெடுத்து அறிகிறார்கள். ஆனால் அவருடைய ஆடைக்கு கீழே அவர்கள் வாளை வைத்திருப்பதை பார்த்தோடு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஜிஹாதுடைய சிந்தனை உங்களிடத்தில் இருக்கின்றது. எதிரிகள் உங்கள் மீது மிகைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த தீர்வு ஒன்றுதான் ஒரே தீர்வு, இதை தவிர நீங்கள் வேறொரு தீர்வை தேடுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு இழிவையும் அழிவையும் தான் தருவான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்று வரை இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والولدان والنساء என்ற வசனத்திலும் وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم என்ற வசனங்களிலும் இதுபோன்ற நூற்றுக்கணக்கான ஆயத்துகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை யார் சண்டையிட வருகிறார்களோ, உங்களை யார் எதிர்க்க வருகிறார்களோ, உங்களை யார் அழிக்க வருகிறார்களோ அவர்களோடு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொன்ன வசனம் இருக்கின்றது. என்று வரை உலகம் இந்த கட்டளைகளையும் உத்தம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போதனைகளையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உரீதன் உகாத்தில ஃபீ சபீலில்லாஹி ஃபஉக்தல் ثم உஹயா ثم உக்தல் ثم உஹயா ثم உக்தல். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி என்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாளால் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பிறகு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த உயிரை மீண்டும் இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அந்த உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகள் கையால் வெட்டி ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இப்படி எத்தனை முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு மீண்டும் மீண்டும் உயிரை கொடுத்தாலும் அத்தனை உயிரையும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுக்கே நான் உயிரை தியாகம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களே, அந்த ஆசையை இந்த உம்மத் என்றைக்கு இழந்ததோ சகோதரர்களே, அன்றிலிருந்தே இழிவையும் அழியும் நாம் சந்திக்க ஆரம்பித்தோம். கிபி 1099 முஸ்லிம்கள், குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மறந்து ஆகிரத்தை மறந்து அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை மறந்து மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிறிஸ்தவர்களை அவர்கள் மீது சாட்டி சிலுவை போர்களை நடத்தி அந்த சிலுவை போர்கள் மூலமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே மீட்டெடுக்கப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் கிறிஸ்தவர்கள் கைக்கு சென்றது கிபி 1099. ஏனென்றால் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மறந்து ஏதோ இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதே இன்றைக்கு நாம் நினைக்கின்றோமே, இஸ்லாத்தின்படி தாடி வைப்பதும் தொப்பி வைப்பதுமே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று நினைக்கின்றோமே, அதுபோன்று முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய இழிவை கொடுத்தான். பைத்துல் முகத்தஸை பறி கொடுத்தார்கள் முஸ்லிம்கள். யாரிடத்திலே? கிறிஸ்தவர்கள் கையிலே சிலுவை போர்கள் மூலமாக. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்கள் தங்களுடைய கரங்களினால் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் இந்த கடலிலும் நிலங்களிலும் ஃபஸாத் நிரம்பி விட்டது, குழப்பம் நிரம்பி விட்டது. இன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் மக்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்வது முஸ்லிம்களை தான். இரண்டாவது, காஃபிர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை, காஃபிர்கள் செய்யக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. வஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சீல் வைத்து விட்டான் அவர்களை பற்றி. வஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அவர்கள் என்ன அமல் செய்தாலும் சரி, அது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி பாழாய் போய் விட்டது. அதை அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. காஃபிர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்து, எவ்வளவுதான் அவர்கள் தக்வாவோடு இருந்து
பொழுது எவ்வளவுதான் தான தர்மங்கள் வாரி வழங்கினாலும், எவ்வளவுதான் உண்மையாளர்களாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் மதிப்பதில்லை. காபிர்கள் எவ்வளவுதான் ஷிர்க் செய்தாலும், குஃப்ர் செய்தாலும், அநியாயம் அட்டூழியம் செய்தாலும் அதையும் அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதெல்லாம் மூமின்களுடைய அமல்களை பற்றித்தான். மூமின்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். இவர்களுடைய அமல்கள் சரியாக இருந்தால் உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய முடிவும் சரியாக இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் சீர்கெட்டு போய்விட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அமல்கள் முடிவுகளும் சீர்கெட்டு போய்விடும். ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. இந்த மக்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக, இந்த மக்கள் என்ற ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவது மூமின்களைத்தான். இந்த மூமின்கள் செய்யக்கூடிய, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக, அழிச்சாட்டியங்களின் காரணமாக கடலிலும் நிலத்திலும் அநியாயங்கள் பெருகிவிட்டன, குழப்பங்கள் பரவிவிட்டன. ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அப்படி பலஸ்தீன் மக்கள் அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிறிஸ்தவர்களை அனுப்பி ஒரு மிகப்பெரிய போரை நிகழ்த்தி, சிலுவை போர் என்ற பெயரிலே, குருசேட் வார் என்ற பெயரிலே அவர்கள் அந்த போரை நிகழ்த்தி அதன் மூலமாக பைத்துல் முகத்தஸை பறித்துக் கொண்டு சென்றார்கள். முஸ்லிம்கள் பறிகொடுத்தார்கள். பிறகு சுமார் 90 ஆண்டுகளுக்கு பிறகு 1188 88 ஆண்டுகளுக்கு பிறகு 1098 ஆண்டுகளுக்கு பிறகு சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ற ஒரு மிகச் சிறந்த அல்லாஹ்வுடைய இறையடியார், ஒரு நல்லடியார், இன்று வரை அவருடைய பெயரை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இறை அச்சத்தின் காரணமாகவும், இறை உணர்வின் காரணமாகவும், அல்லாஹ்வின் மீது கொண்ட தவக்குலின் காரணமாகவும், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி இந்த கிறிஸ்தவர்கள் மீது ஒரு போரை நிகழ்த்தினார்கள், ஒரு ஜிஹாதை நடத்தினார்கள். அந்த ஜிஹாதின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை ரப்பல் ஆலமீன் மீட்டுக் கொடுத்ததை போன்று சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மீண்டும் அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி கொடுத்தார். அல்லாஹ் காட்டிய முறைப்படி நடந்த ஆயுத போராட்டத்தின் மூலமாக, ஜிஹாதின் மூலமாக. ஜனநாயக ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிறிஸ்தவ வார் நடந்த பிறகு கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு, அல்ல கிறிஸ்தவர்களுடைய அதிகார சபைகளுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு, அல்ல கிறிஸ்தவருடைய பிரபுக்கள் சபைக்கு முன்னால் போய் நின்று கொண்டு திருப்பிக் கொடு, திருப்பிக் கொடு, எங்களுடைய பைத்துல் முகத்தஸை திருப்பிக் கொடு என்று கோஷம் போடவில்லை, கூச்சல் போடவில்லை, ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இறைவழி போர் நடத்தினார்கள், ஜிஹாத் நடத்தினார்கள். இன்றைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் உலகத்தின் மிகப்பெரிய தீவிரவாதியாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த தீவிரவாதத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸை மீட்டுக் கொடுத்தார் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே. ஆனால் யூதர்கள் ஓயவில்லை, கிறிஸ்தவர்கள் ஓயவில்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் பைத்துல் முகத்தஸை அழிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய அகண்ட இஸ்ரேல் திட்டப்படி, இன்றைக்கு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் அகண்ட பாரதம் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார்களோ, அதாவது பாகிஸ்தானை இந்தியாவோடு இணைத்து விட வேண்டும், பங்களாதேஷை இணைத்து விட வேண்டும், ஸ்ரீலங்காவை இணைத்து விட வேண்டும், எல்லாவற்றையும் இணைத்து, நேபாளத்தை இணைத்து விட வேண்டும், எல்லாவற்றையும் இணைத்து மொத்தமாக ஒரு ராம ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பது சங் பரிவாருடைய மாஸ்டர் பிளான்ல உள்ள திட்டம். அகண்ட பாரதம் என்று சொல்வார்கள். இந்த அகண்ட பாரதம் என்பதை போன்று இஸ்ரேல் திட்டம் என்றால், இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் இவர்கள் அறிவு கட்டவர்கள், இவர்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது, இவர்களுக்கு மூளையும் கிடையாது. இவர்களுக்கு வரக்கூடிய எல்லா திட்டமும், எல்லா மூளையும், எல்லா செயல் திட்டமும் யூதர்களுக்கு வரக்கூடிய திட்டம் இது. இவர்களுக்கு யூதர்கள் என்னென்ன செய்தால் அத்தனை திட்டத்தையும் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் சங் பரிவார்கள். இவர்களுடைய குருநாதர்களாக இருக்கக்கூடிய, காட்ஃபாதராக இருக்கக்கூடிய அன்றைய யூதர்கள் அவர்கள் திட்டம் போட்டார்கள் அகண்ட இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் பைத்துல் முகத்தஸை பிடிக்க வேண்டும், பிறகு காபத்துல்லாவை பிடிக்க வேண்டும், பிறகு மதீனாவை பிடிக்க வேண்டும். மொத்த இஸ்லாமிய நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி வைத்து, அதனுடைய விளைவாக 1895 சுமார் இந்த சம்பவம் நடந்து 700 ஆண்டுகளுக்கு பிறகு 1895 தியோடர் ஹெசிஸ் என்பவர், இந்த வரலாறு பழைய ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், மறந்திருக்கலாம். தியோடர் ஹெசிஸ் என்ற ஒரு யூதன் முதலாக ஜியோனிசத்தை உருவாக்குகின்றான். ஜியோனிசம் என்பது யூதர்களுடைய கொள்கை. அந்த யூத கொள்கை என்பது தங்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அல்ல தங்களுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எத்தகைய கீழ்த்தரமான காரியங்கள் வேண்டுமானால் இறங்கலாம். இதுதான் ஜியோனிசத்தினுடைய பேசிக் கான்செப்ட், அடிப்படை கொள்கை, அவருடைய அடிப்படை கொள்கை. இந்த ஒற்றை கொள்கையின் அடிப்படையிலே தியோடர் ஹெசிஸ் ஒரு சூழ்ச்சி செய்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் யூதர்கள் சிதறி கிடக்கின்றார்கள். அவருடைய கெட்ட புத்தியின் காரணமாக, நன்றி கெட்ட தனத்தின் காரணமாக, எந்த நாட்டுக்கு, அதாவது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வான் என்ற அவருடைய அந்த மோசமான கொள்கையின் மூலமாக ஒட்டுமொத்த உலகம் யூதர்களை வெறுத்து ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தியோடர் ஹெசிஸ்
சூழ்ச்சி செய்து ஒட்டுமொத்த யூதர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கின்றார். அப்பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை, அந்த கப்பலிலே 500 யூதர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யூதர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பலை இந்த தியோடர் ஹெசிஸே, இவன் ஒரு யூதன் தன்னுடைய சியோனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த யூத மதத்தை நிறுவுவதற்காக 500 யூதர்கள் சென்று கொண்டிருந்த கப்பலை குண்டு வைத்து தகர்க்கின்றான் இந்த தியோடர் ஹெசிஸ். அந்த 500 யூதர்களும் கடலிலே மூழ்கி சாகடிக்கப்படுகிறார்கள். உடனே குண்டு வெடித்த உடனே பிரச்சாரம் செய்கின்றான், உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கின்றான். என்ன பிரச்சாரம் என்றால், அந்த 500 யூதர்கள் சென்ற கப்பலை குண்டு வைத்து தகர்த்தது முஸ்லிம்கள் தான் என்று ஒரு பிரச்சாரம் செய்கின்றான். அருமை சகோதரர்களே, யூதர்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் தலையாய ஆயுதமாக கையில் எடுப்பது அதாவது மீடியாவைத்தான். அவர் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி தங்களுடைய தலையாய சூழ்ச்சிகள் அனைத்து நிறைவேற்றுவதற்கு அவர் கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் கம்யூனிகேஷனை தான், தகவல் தொடர்பை தான். அந்த தகவல் தொடர்பின் மூலமாகத்தான் ஒரு செய்தியை பரப்புவார்கள், ஒரு செய்தியை பொய்யை உருவாக்குவார்கள், அந்த பொய்யை பரப்புவார்கள். பிறகு அந்த பொய்யின் அடிப்படையில் அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள், தங்கள் காரியத்தை சாதிப்பார்கள். அதே முறையில் தான் இன்றும் அது பாம்பே கலவரமாக இருந்தாலும் சரி, பாம்பேயில் தாஜ் ஹோட்டலிலும் ஒபராய் ஹோட்டலில் வெடிக்கப்பட்ட குண்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எங்கு நடந்த குண்டு வெடிப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த சூழ்ச்சியை தான் இந்த சங் பரிவார்கள் செய்துவிட்டு உடனே முஸ்லிம்கள் பழிபடுவார்கள். இந்த முறையை கைப்படுத்தி கொடுத்தவனே, இந்த முறையை முதலாக அறிமுகப்படுத்தியவனே தியோடர் ஹெசிஸ் தான். அருமை சகோதரர்களே, அந்த தியோடர் ஹெசிஸ் செய்த சூழ்ச்சி 500 யூதர்களையும் சாகடித்து விட்டு, குண்டு வைத்து சாகடித்து விட்டு பழியை முஸ்லிம்களுக்கு போட்டார். எதற்காக என்றால், உடனே ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழ ஆரம்பித்தார். பாருங்கள் யூதர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு பழமையான சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷனல் சமுதாயம் தான். ஆனால் நம்முடைய சமுதாயத்திற்கு என்று ஒரு தலைமை இல்லை, நம்மை பாதுகாப்பதற்கு என்று ஒரு ஆள் இல்லை. இந்த 500 பேரை இன்னைக்கு கொலை பண்ண முஸ்லிம்கள் நாளைக்கு 5000 யூதர்களை கொலை செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிபந்தனை, என்ன உறுதி? ஆகவே யூதர்களே ஒன்றுபடுங்கள் என்று யூதர்களுடைய உணர்வை கிளறுவதற்காக 500 யூதர்களை சாகடித்தார். இவனுடைய சூழ்ச்சியினால் யூத மதம் ஒன்றுபட்டது. இவன் தன்னுடைய சூழ்ச்சியில் வெற்றி பெற்றார். இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது. அது அமெரிக்காவுடைய உதவியோடு அவர்கள் பலஸ்தீன் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சகோதரர்களே, சுல்தான் 2வது அப்துல் ஹமீத் கடைசி ஹலீஃபா, இஸ்லாத்தினுடைய கடைசி ஹலீஃபாவாக இருந்தார் 1924. அந்த சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே இந்த யூதர்கள் ஒரு பேரம் பேசுகிறார்கள். என்ன பேரம் என்றால், உங்களுடைய முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எங்களுக்கு தாருங்கள். ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி அது. ஒரு சிறிய பகுதியை தாருங்கள், நாங்கள் அதற்காக எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் உங்களுக்கு தருகிறோம் என்று சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்தினுடைய கடைசி ஹலீஃபா அவரிடத்தில் பேரம் பேசுகின்றார்கள். சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய விவேகத்தின் காரணமாகவும், தக்வாவின் காரணமாகவும், இறை எச்சத்தின் காரணமாகவும் இதே தியோடர் ஹெசிஸிடத்திலே அவர்கள் வன்மையாக மறுத்து விடுகிறார்கள். உன்னுடைய சூழ்ச்சிக்கு நாங்கள் ஒருபோதும் ஆளாக முடியாது. நீ தரக்கூடிய பணங்காசுகளுக்கு ஆசைப்பட்டு பலஸ்தீனுடைய பகுதியையோ அல்ல பைத்துல் முகத்தஸ் பகுதியையோ ஒரு சிறிய துரும்பை விட விட்டுக் கொடுக்க தயாராக மாட்டோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இவர்களை சந்தித்த பிறகு இந்த தியோடர் ஹெசிஸ் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதுகின்றார். 2ஆம் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உறுதியையும் தக்வாவையும் இறையச்சத்தையும் பார்த்துவிட்டு இந்த தியோடர் ஹெசிஸ் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதுகின்றான். He would prefer his body to be dissected than to give away a part of the Muslims' trust. முஸ்லிம்களுடைய சொத்துக்களின் ஒரு பகுதியை அவர் நம்மிடத்தில் தருவதை விட தன்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி துண்டாக்கப்படுவதை அவர் விரும்புகின்றார். அதான் என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதியை துண்டா கட்டி எடுத்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தின் சொத்தான பைத்துல் முகத்தஸினுடைய பலஸ்தீனுடைய ஒரு சின்ன பகுதியை கூட தரமாட்டேன் என்று சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தையை தியோடர் ஹெசிஸ் தன்னுடைய டைரியிலே இப்படி குறிப்பிடுகின்றார். சகோதரர்களே, அவருடைய அடுத்த குறி பலஸ்தீனை பிடிப்பதற்கும் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்கும் பறிப்பதற்கும் தடையா இருக்கக்கூடிய சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வீழ்த்திவிட்டால் நம்முடைய காரியங்கள் அடுத்தடுத்து இலகுவாக முடிந்துவிடும் என்று தீர்மானித்து அடுத்த சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த யூதர்கள். அவர்களுடைய சூழ்ச்சிக்கு கையில் எடுத்த முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? நேஷனலிசம், தேசியவாதம். அப்பொழுது துருக்கியில் இருப்பதே ஹிலாஃபத் துருக்கியில் இருக்கின்றது. துருக்கிக்காரர்களுக்கு அரபு மொழியும் தெரியாது, அரபு மொழி வாயில நுழையவும் செய்யாது. துருக்கிக்கும் அரபிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பேசுவதெல்லாம் துருக்கியை மட்டும்தான். அந்த நேரத்தில் சில இளைஞர்களை பிடித்து அவர்களுக்கு துருக்கி மொழியினுடைய வெறியை ஏற்படுத்தி, துருக்கி மொழிதான் உலகத்தில் சிறந்த மொழி, துருக்கி ஹிலாஃபத் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ
மொழியை கொண்டு வர வேண்டும் என்ற மொழிவெறி ஆர்ப்பாட்டத்தை சில இளைஞர்கள் ஊக்குவிக்கிறார்கள் யூதர்கள். அந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அரபு மக்களுக்கு மத்தியிலே சவுதி அரேபியா, இப்பொழுது இருக்கக்கூடிய யமன், ஓமன், யுஏஇ போன்ற அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஒரு வெறியை ஏற்படுத்தினார்கள். அரபு மொழி வெறி. இந்த இரண்டு வெறியை தூண்டிவிட்டார்கள். இங்கே அரபு மொழி வெறி தூண்டப்பட்டது, அங்கே துருக்கி மொழி வெறி தூண்டப்பட்டது. இரண்டு மொழி வெறிகளுக்கு மத்தியிலே இஸ்லாம் காணாமல் போனது. இஸ்லாம் காணாமல் போனது. அங்கே இரண்டு பேருக்கு மொழி வெறி பிடித்தது. அந்த மொழி வெறியினால் அரபு மக்களை தனியாக துண்டாடப்பட்டார்கள். கிலாஃபத் வீழ்ச்சி அடைந்தது. முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரே தலைமை, ஒருமித்த தலைமை, கடைசி தலைமையாக இருந்த சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி கிலாஃபத் வீழ்த்தப்பட்டு முஸ்லிம்களை துண்டாடி, மொழிவெறியின் மூலமாக துண்டாடி, இந்த பக்கம் அரபு மக்கள் தனியாகவும் அந்த பக்கம் துருக்கி மக்கள் தனியாகவும் தனித்தனியாக துண்டாடப்பட்டது. இந்த சூழ்ச்சியை யூதர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். கிலாஃபத்தை வீழ்த்துவதிலும் அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கென்று ஒரு கலீஃபா, இஸ்லாத்திற்கென்று ஒருமித்த தலைமை இதுவரை இல்லாமல் போய்விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்றால் சகோதரர்களே, இஸ்லாம் அழிக்கப்படுவதற்கு, இஸ்லாம் நசுக்கப்படுவதற்கு, இஸ்லாம் ஒழிக்கப்படுவதற்கு யூத கிறிஸ்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது முஸ்லிம்களை தான். முஸ்லிம்களை வைத்துத்தான் இஸ்லாத்தை அழிக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய பலகீனங்களை வைத்துத்தான் இஸ்லாத்தை அழிக்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சென்ற வாரம் சொல்லி காட்டினேன். சும்மாவா சொன்னார்கள், இன்னி ஹலாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து காஃபிர்களாக மாறிவிடுவீர்கள், முஷ்ரிக்களாக போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ்வே சத்தியமாக நான் பயப்படவில்லை. நான் உங்களிடத்தில் பயப்படுவதெல்லாம் இன்னமா ஹாஃபு அலைக்கும் அன் தனாஃபஷு ஃபித் துன்யா தனாஃபுஷன் ஃபதுகாத்திலு பைனக்கும், நான் உங்களிடத்தில் பயப்படுவதெல்லாம் இந்த உலக மோகத்தினால், அற்பமான பணம் காசுகளுக்கு ஆசைப்பட்டு, அற்பமான இந்த உலக செல்வத்திற்கு ஆசைப்பட்டு, இந்த உலக மோகத்திற்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு மத்தியிலே சண்டை கொண்டு கடைசியில் உங்களுக்குள் ஒருவருக்கொரு வெட்டி கொன்று மாய்ந்து விடுவீர்களோ, செத்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. சத்தியமான வார்த்தை அது, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குழப்பம் உண்டு. லிக்குல்லி கௌமின் ஃபித்னத்துன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குழப்பம் உண்டு. ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த குழப்பம் பணம், காசு, செல்வம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இதே பணங்காசுகளை காட்டி, இதே அதிகாரங்களை காட்சி, ஆட்சிகளை காட்டி, ஆட்சி மமதைகளை காட்டி இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் வழிகெடுக்கப்பட்டார்கள் யூதர்களால். பிறகு கலீஃபா சுல்தான் அப்துல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஆட்சி கலிஃபத் வீழ்ந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனத்தை பிடிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்ரேல்கள் என்றால் தங்களுக்கு தடையாக இருந்த பெரிய தடை அகற்றப்பட்டு விட்டது முஸ்லிம்கள் கையாலேயே. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலை நிறுவ ஆரம்பித்தார்கள், பலஸ்தீனை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே எகிப்து, இஸ்ரேலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு எகிப்து. எகிப்து தான் அப்பொழுது அரபு நாடுகளுக்கு மத்தியிலே மிகவும் ஒரு பிரபலமான நாடாக, வலுவான நாடாக கருதப்பட்டது. ஏனென்றால் ஹிலாஃபத்தை வீழ்த்துவதிலே எகிப்துக்கு முக்கியமான பங்கு இருந்தது. சுல்தான் அப்துல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி வீழ்த்துவதற்கு, ஏனென்றால் மிஸ்ருடைய பாஷையும் அரபி பாஷை தான். அதே அரபு தேசியவாதம், துருக்கி தேசியவாதம் என்ற மொழி வெறியை தூண்டித்தான் அவர்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை துண்டாடினார்கள். பிறகு இங்கே துருக்கியிலே இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி தான் செயல்படும் என்று தெரிந்தவுடன், எகிப்து தான் செயல்படும் என்று தெரிந்தவுடன் எகிப்திலே உருவாக்கப்பட்டது இமாம் ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மாபெரும் அறிஞரால் உருவாக்கப்பட்டது இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு. இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு யூதர்கள் இஸ்ரேலை நிறுவுவதற்கும், பலஸ்தீனை பிடிப்பதற்கும், பைத்துல் முகத்தஸை நெருங்குவதற்கும் அவர்களிடத்திலே போராடி, ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு அமைப்பு இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு. அந்த இஹ்வானுல் முஸ்லிமீனுக்கு தலைமை பொறுப்பேற்றவர்கள் ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய வீரனையும், ஒவ்வொரு இஸ்லாமிய முஜாஹிதையும் ஒரு உண்மையான முஜாஹிதா உருவாக்கினார்கள், தர்பியத் நடத்தினார்கள், உலக மோகத்தை அவர் உள்ளத்திலிருந்து எடுத்தார்கள். அற்பமான இந்த துனியாவுடைய காசினுடைய ஆசையை, மார்க்கத்துக்கு புறம்பான இந்த உலக வெறியினுடைய ஆசையை உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஒரு உண்மையான முஜாஹிதாக ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி உருவாக்கினார்கள். அதன் மூலமாக இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு இந்த யூதர்களிடத்திலே போர் நடத்தி யூதர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தது. உடனடியாக இஸ்ரேல் எகிப்து அரசாங்கத்துடன், அப்பொழுது உலக மக்களுடைய ஹீரோவாக கருதப்பட்டவர் கமால் அப்துல் நாசர் என்பவர். இன்னைக்கும் பல பேர், அன்னைக்கு நீங்க ஒரு 30-40 வயசு உள்ள ஆளுங்க பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு 25 வயசு பையனுக்கு சதாம் ஹுசேன் பேர் இப்ப பிரபலமா இருக்குமோ, ஒரு 18 வயசு பையனுக்கு அசாருதீன் பேர் பிரபலமா இருக்குமோ, அதே மாதிரி ஒரு 40-50 வயசு ஆளுங்க பாத்தீங்கன்னா கமால் அப்துல் நாசர் ரொம்ப பேர் பெரிய பேர் வச்சிருப்பாங்க. இந்த கமால் அப்துல் நாசர் அப்பொழுது முஸ்லிம்களுடைய ஹீரோவாக கருதப்பட்டார். என்றால் எகிப்து தான் அப்பொழுது அரபு நாடுகளே மிக பலமான நாடாக கருதப்பட்டதனால் அந்த கமால் அப்துல் நாசரை சூழ்ச்சி வலையிலே, தங்களுடைய வலையிலே விழ வைத்து, அவரை வைத்து இஹ்வானுல் முஸ்லிம்களை நசுக்க பார்த்தார்கள் இஸ்ரேல்கள், யூதர்கள். உங்கள் நாட்டிலுடைய இஹ்வான்களை அடக்குங்கள் என்று.
கமால் அப்துல் நாசரும் தன்னால் முடிந்த அளவுக்கு இஹ்வான்களை அடக்கினார். பிறகு அதன் மூலமாக கமால் அப்துல் நாசரை தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்துவிட்டு அவருடைய துணையோடு இஹ்வான் முஸ்லிம்களை அடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு காலத்தில் இஹ்வான் முஸ்லிமின் அமைப்பு எவ்வளவு ஒரு சிறந்த அமைப்பாக, உன்னதமான அமைப்பாக இருந்தது என்றால், உலகத்தில் எங்க அநியாயம் நடந்தாலும் இந்த இஹ்வான்கள் வந்து குதிப்பார்கள், இஹ்வான் வந்து போராடுவார்கள், அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறைப்படி காய்த வழி போராட்டம் நடத்துவார்கள், ஜிஹாத் நடத்துவார்கள் என்ற பயம் எதிரிகளுக்கு இருந்தது. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே இல்மை, கல்வியை, அறிவு ஞானத்தை ஒரேடியாக உயர்த்திட மாட்டான். ஒவ்வொரு அறிஞராக, கல்வி ஞானம் பெற்ற ஒவ்வொரு அறிஞராக உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட அவரோடு அந்த கல்வி அழிந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு இறையச்சம் உள்ள தக்வாதாரி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார் என்றால் ஒரு பகுதியினுடைய கல்வி அவரை விட்டு போய்விடும். அடுத்து ஒரு அறிவாளி, ஒரு இறையச்சம் உள்ள தக்வாதாரியான ஒரு ஆலிம், ஒரு உலமா, ஒரு முஜாஹித், ஒரு ஷஹீத் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார் என்றால் அவருடன் சேர்ந்து ஒரு கல்வி சென்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்படி இஹ்வானுல் முஸ்லிமின் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஹஸனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய உணர்வு மங்கி வீரியம் குறைந்து அவர்களும் கடைசியில கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்றால் எகிப்தினுடைய தேர்தலில் நாமும் நிற்க வேண்டும், நாமும் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வாழந்தி போராடி போராடி நம்ம உயிரை மாய்த்து நம்முடைய பொண்டாடி மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறது, நாமும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா என்ற ஆசை வந்து அவர்கள் தேர்தலில் குதித்தார்கள். இன்னைக்கும் எகிப்திலே இஹ்வானுல் முஸ்லிமின் அமைப்பு தேர்தலில் இருக்கின்றது, ஆட்சியில் இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு அமைப்பு இருப்பதை பற்றி முஸ்லிம்களுக்கும் தெரியாது, எதிரிகளுக்கும் பயம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் உலக மோகம் உள்ளத்தில் வந்து விட்டதனால். இஹ்வானுல் முஸ்லிமீன் அவர்களை தொடர்ந்து இந்த இஸ்ரேலை நிறுவ விடாமல், பலஸ்தீனை நிறுவ விடாமல், ஏனென்றால் இவர்களுடைய ஒரே நோக்கம் பைத்துல் முகத்தஸை பிடிக்க வேண்டும், பலஸ்தீனை பிடிக்க வேண்டும், அதன் மூலமாக மக்காவை மதீனாவை கைப்பற்றி ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும், அகண்ட சியோனிசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு சியோனிசத்திற்கு தலைநகரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக சகோதரர்களே அவர்களுக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தார்களோ முஜாஹிதுகள், அந்த முஜாஹிதுகளை வீழ்த்துவதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் உலக மோகம் பிடித்த முஸ்லிம்களை வைத்துத்தான், உலக ஆசை பிடித்த முஸ்லிம்களை வைத்துத்தான். அல்லது உலக ஆசை காட்டப்பட்டு, ஆட்சி அதிகார ஆசை காட்டப்பட்டு, நீங்களும் ஜனநாயகத்தை தேடி வாருங்கள், நீங்கள் எலெக்ஷன்ல நில்லுங்க, நீங்களும் ஓட்டு வாங்குங்க, நீங்களும் கும்பிடு போடுங்க, கூல கும்பிடு போடுங்க, ஓட்டு பிச்சை கேளுங்கள், கேட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இதையோடு நிறைய சாதிக்கலாம் என்ற ஒரு மனப்பாலை குடிக்க வைத்துத்தான் முஸ்லிம்களை வழிகெடுத்தார்கள். அதே நிலைக்கு தான் இஹ்வான்களுக்கு பிறகு பலஸ்தீனிலே தலை தூக்கியது PLO, பலஸ்தீன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய PLO உடைய தலைவராக இருந்த யாசர் அரஃபாத் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முஜாஹித், ஒரு மிகச்சிறந்த இறைவழி போராளி. யாசர் அரஃபாத் அவர் கொரில்லா முறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பலஸ்தீனர்களை தாக்கினார், யூதர்களை தாக்கினார். பைத்துல் முகத்தஸை பிடித்து விடாமல், பலஸ்தீனுக்குள் வந்து விடாமல் இஸ்ரேல் நிறுவப்பட்டு விட்டது. அந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா என்ற ஷைத்தான் அதற்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இந்தியா என்ற ஷைத்தானும் இந்தியாவினுடைய கேடுகட்ட ஆட்சியாளரான, இந்தியாவினுடைய வரலாற்றில் கரை விழுந்த ஒரு பீடை பிடித்த பிரதமரான வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே இந்த இஸ்ரேல் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டு இஸ்ரேலுடைய தூதரகம் டெல்லியில் திறக்கப்பட்டது. உலக நாடுகள் ஒவ்வொன்றாக இஸ்ரேலை அங்கீகரிக்க ஆரம்பித்தன. அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே பலஸ்தீனுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த யாசர் அரஃபாத் அவர்கள் ஆயுத வழி போராட்டத்தை மேற்கொண்டு கொரில்லா முறையில் இருக்கிற யூதர்களை தாக்கினார்கள். யாசர் அரஃபாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கொரில்லா தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் போன யூதர்கள் அமெரிக்காவை வைத்து, இன்னும் சில அமெரிக்காவுக்கு அடிவரக்கூடிய சவுதி அரேபியா, UAE போன்ற அரபு நாடுகளை காட்டி, அவர்களுடைய செல்வ வளமையை காட்டி, அவர்களுடைய உலகத்தின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளையும் கொத்தளங்களையும் ஆட்சி அதிகாரங்களையும் பந்தாக்களையும் பகட்டுகளையும் உலக செல்வங்களையும் ஆசை காட்டி யாசர் அரஃபாத்தை அடக்கினார்கள். அவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள், அவரை அடக்குவதற்காக. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒண்ணுமில்லாம ஆக்கி கடைசியில அவரையும் ஒரு ஜனநாயக வழி போராளியாக்கி, அவரும் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூட்டி 20 பேரை வைத்து 200 பேரை வைத்து இறை வழி போராட்டம் நடத்திய பொழுது அந்த போராட்டத்துக்கு பயந்து நடுங்கிய யூதர்கள் யாசர் அரஃபாத் 2 லட்சம் பேரை கூட்டி வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்கள் காலில் உள்ள தூசிக்கு கூட மரியாதை கொடுக்கவில்லை யூதர்கள். காலில் தூசி ஒட்டினா அந்த தூசி என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையோடு கொடுக்கவில்லை. எதற்கு? யாசர் அரஃபாத் தலைமையில் கூட 2 லட்சம் பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு. ஆனால் அதே யாசர் அரஃபாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் அவருடைய குற்றங்களை மன்னிப்பானாக, அந்த யாசர் அரஃபாத் அவர்கள் 200 பேரை வைத்துக் கொண்டு ஆயுத வழி போராட்டம் நடத்தினார்கள், இறை வழி போராட்டம் நடத்தினார்கள். அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைப்படி ஜிஹாதுக்கான ஒழுக்கங்களை பேணி, கட்டுப்பாடுகளை பேணி, அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டுப்பாட்டை மீறாமல் முறையான ஜிஹாத்
ஜிஹாத் நடத்தினார்கள். யூதர்கள் நடுங்கி பயந்தார்கள். பிறகு யாசர் அரஃபாத்தும் அவருடைய வீரியம் குறைக்கப்பட்டு அவரும் சில ஒப்பந்தங்கள் என்ற பெயரிலே காசா என்ற பகுதியில் அவரை முனிசிபாலிட்டி தலைவராக ஆக்கி கடைசியில் அவரும் அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து விட்டார். அந்த நேரத்தில் யாசர் அரஃபாத்துடைய இந்த நடவடிக்கைகள் பிடிக்காதனால் அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் ஹமாஸ் என்ற இயக்கம். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது பலஸ்தீனிலே இந்த ஹமாஸ் என்ற இயக்கம். இந்த இயக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறைவழி போராட்டம் நடத்தினார்கள். 84 வயதிலே இந்த ஹமாஸ் இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய ஷேக் அஹமது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் அவர் நற்கூலி கொடுப்பானார் சொர்க்கத்திலே. தன்னுடைய 84வது வயதிலே ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு அவருடைய மகனார் தள்ளு வண்டியிலே வைத்து தள்ளிக்கொண்டு வருகிறார்கள் பள்ளிவாசல் விட்டு வெளியிலே. அந்த வயதிலே அவர்கள் காது கேட்காது, கண் தெரியாது, கால்கள் நடக்க முடியாது. அவர்கள் இயங்கியதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மூளை மட்டும்தான். அந்த 84வது வயது பெரியவரை ஷேக் அஹமது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குண்டு போட்டு சாகடித்தார்கள் யூதர்கள். நம்ம பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். 3 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மக்கா பள்ளியிலே அவர்களுக்காக காயிப் ஜனாஸா தொழுகை கூட நடத்தப்பட்டது. ஷேக் அஹமது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக. அவர்கள் இருக்கும் வரை ஹமாஸ் என்ற இயக்கம் மிகச்சிறந்த இயக்கமாக, இறைவழி போராட்ட இயக்கமாக இருந்தது. அதுவரை ஷேக் அஹமது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கணும், நாமளும் ஜெயிக்கணும், நாமளும் மந்திரி பதவிக்கு வரணும், நாமளும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு வந்த தலைவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை ஊட்டப்பட்டு நாம் அதிகாரத்தில் இருந்தால்தான் எதிரிகளை வெல்ல முடியும் என்ற இந்த தவறான போதனை போதிக்கப்பட்டு இவர்கள் விளங்குவதில்லை. இந்த அதிகாரம் நாரிப்போன அதிகாரம், அசிங்கமான அதிகாரம், இந்த அதிகாரம் நிலையான அதிகாரம் அல்ல. எல்லா அதிகாரங்களையும் கொண்ட ரப்புல் ஆலமீனுடைய உதவிதான் நமக்கு பெரிய உதவி, அதுதான் பெரிய அதிகாரம் என்பதை விளங்க மறுத்து இந்த அற்பமான அதிகாரம் நமக்கு கிடைத்தால் போதும், இந்த அதிகாரத்தை வைத்து நாம் நிறைய சாதித்து விடலாம் என்று நினைத்து ஹமாஸும் இந்த பலஸ்தீனில் எலெக்ஷன்ல நிற்க ஆரம்பித்து, தேர்தலில் நிற்க ஆரம்பித்து அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சியை பிடித்த பிறகும் அவர்கள் ஜிஹாத் சிந்தனை மறுத்து விடவில்லை. ஆனால் என்ன ஆனது என்றால் அந்த பழைய உற்சாகம், பழைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஹமாஸ் 100 பேர் 200 பேர் இருக்கும் பொழுது இஸ்ரேலுக்குள், பலஸ்தீனுக்குள், காசா பகுதிக்குள் கால் வைப்பதற்கு தொடை நடுங்கிக் கொண்டிருந்த இஸ்ரேல் இன்னைக்கு ஹமாஸ் ஆட்சியிலே இருக்கின்றது. ஹமாஸ் 200 பேர் 300 பேர் இருக்கும் பொழுது பலஸ்தீனிலே ஒரு தாக்குதல் நடத்ததற்கு யூதர்கள் பயந்து நடுங்கி கொண்டதார்கள். ஆனால் இங்கு ஹமாஸ் ஆட்சியிலே இருக்கின்றது. இந்த நேரத்தில் காசாவுக்குள் புகுந்து ஒட்டுமொத்தமாக காசாவை சேகரித்து இன்று பைத்துல் முகத்தஸை பிடிக்கும் அளவுக்கு வந்து விட்டார்கள். இன்று பலஸ்தீன் மக்கள் உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு தகவல் சொல்கிறார்கள், எங்களுக்காக துவா செய்யுங்கள் அழுகிறார் என்றால் இந்த நிலைக்கு ஆளான காரணம் சகோதரர்களே அவருடைய ஜிஹாதுடைய வீரியம் குறைந்ததுதான். இது நான் மட்டும் சொல்லவில்லை, பலஸ்தீன் மக்களே சொல்கிறார்கள். நாங்கள் ஹமாஸ் இடத்தில் எதிர்பார்த்த வீரியம் இப்பொழுது இல்லை. நாங்கள் நினைத்தோம் அவர்கள் ஏதோ பெரிய கூட்டமாக, தீவிரவாத கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் அவர்கள் பெரிய அளவில் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்களுக்கு வீரியம் போதவில்லை. அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொன்னான் அல்லவா, ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டி இது முத்தகீன்களுக்கு படிப்பினை தரக்கூடிய சம்பவம் என்று. இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், ஏராளமான படிப்பினைகளில் ஒரு படிப்பினை என்னவென்றால் இந்த சமுதாயம் நாசமா போவது உலக மோகத்தின் காரணமாகத்தான், அற்பமான இந்த உலக ஆசையின் காரணமாகத்தான். அதனால்தான் நீங்க பாக்குறோம், நம்ம இங்கே இருந்து இங்க வரணும், தௌஹீத் பேசுவோம், குர்ஆன் ஹதீஸ் பேசுவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்டா சகோதரர்களே, ஹராமான வியாபாரம் செய்வதற்கு நம்ம அஞ்சுறதே கிடையாது, கவலைப்படுறதே கிடையாது. அது அசிங்கமான ஆபாச விசிடி படமாக இருந்தாலும் சரி, அல்லது அசிங்கமான போதைப் பொருள் படம் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது பவுடராக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது அசி அட்டு என்ன பலாய சொல்றாங்களே அந்த மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் சரி, எத்தகைய கேவலமான வியாபாரம் செய்ய நாம் தயங்குவதில்லை. நமக்கு தேவை பணம் பணம் பணம். இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன சூரா ஓதி, என்ன சூரத்துல் ஃபத்ஹ் ஓதினால் என்ன, சூரத் யாசின் ஓதினால் என்ன சூரா ஓதினால் எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கபூலாகும்? நம்முடைய வருமானம் ஹராமான வருமானமாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய உலகத்திலே உலக மோகம் பதுங்கி இருக்கும் பட்சத்திலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், யாஜல் நாஸ் ஜமானன், ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் நோக்கி பாய்வார்கள். ஆர்வத்தோட ஆசையோடு பாய்வார்கள். பயந்து பாய மாட்டார்கள் எதிரிகள், யோசித்து பாய மாட்டார்கள். அப்படியே வெறி பிடித்து உங்கள் மீது பாய்வார்கள். உங்களை கொல்வதிலே ஆர்வம் ஏற்பட்டு பாய்வார்கள். உங்களை கொல்வதே தங்களுடைய பிரச்சனையுடைய தீர்வாக கருதி பாய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ் நஹனு அக்லியத்துன் ஹுனாக், நாங்கள் அந்த நேரத்தில் மைனாரிட்டி இருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், இல்ல, நீங்கள் அந்த நேரத்திலே புது வெள்ளத்திலே திரண்டு வரக்கூடிய நுரையை விட அதிகமாக இருப்பீர்கள். வலாகி யதுகுலு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க ரொம்ப மிகுதியா இருப்பீங்க. 158 நாடுகள்ல முஸ்லிம்கள் இருப்பீங்க.
உலகம் முழுவதும் சுமார் 600 கோடி முஸ்லிம்கள் இருப்பீர்கள். புது வெள்ளத்தில் புரண்டு வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அந்த நுரையை வைத்து ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்பது போன்று உங்களுடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்திருக்கும். சஹாபா கேட்கிறார்கள், உம்மல் வகன் யார சொல்லலாம், யார சொல்ல வகன் என்றால் என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு துன்யா வ கராஹத்துல் மௌத், இந்த உலகத்தின் மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும் தான் வகன் என்று சொன்னார்கள். உலகத்தின் மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும். அருமை சகோதரர்களே, அதோடு ஒப்பிட்டு நம்முடைய தமிழக முஸ்லிம் நிலையை சற்று ஒப்பிட்டு பார்த்தால் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் முஸ்லிம் சமுதாயம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, குறிப்பாக அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிலும் துபாயிலும் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் அந்த வேர்வையில காய்ந்து வெயிலில் நனைந்து அந்த அரபு நாட்டு வெயிலுக்கு தங்களுடைய உடலையே உருக்கி ஒட்டகம் மேய்த்து அங்க வேலை செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்திருக்கிறாங்க. ஜித்தாவிலும் மற்ற பகுதிகளிலும் காலையில 6 மணிக்கு முடிச்சு போனாங்கடா, 6 மணில இருந்து 10 மணி வரையிலும் கார் கழுவுகின்றாங்க. ஒரு கார் கழுவுனா 2 ரியால். அங்க அரபு ஷேக்குக்கு அவன் காரை கழுவி கொடுத்தா 2 ரியால். கார் கழுவுகிறார்கள், 10-20 கார் கழுவுகிறார்கள். 10 மணிக்கு அப்புறம் வேலைக்கு போறாங்க. அங்க 10 மணில இருந்து 10 மணி நைட்டு 10 மணி வரையிலும் கஷ்டப்படுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். இப்படி எல்லாம் சிந்தித்து சிந்தித்து வேர்வையை சிந்தி சிந்தி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய சகோதரர்கள், இங்கே ஒரு சில அயோக்கியர்கள், தங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள், இயக்கத்தின் தலைவர்கள், குர்ஆன் ஹதீஸை பேசுவதற்கென்றே நாங்கள் மட்டும்தான் அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு பணத்தை அனுப்பி வைத்து இன்னைக்கு அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கொண்டு, நீ 2.5 கோடியா, நான் 4 கோடியா, உனக்கு எத்தனை கோடி, எனக்கு எத்தனை கோடி என்று கோடியோடு மட்டும் நிறுத்திக் கொண்டால் பரவாயில்லை. நீ கேடியா, நான் கேடியா, உண்டால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை, என்றால் கற்பழிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை என்று பட்டிமன்ற விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து போய்விட்டது என்றால் நாம் செய்த பாவங்கள் தான் காரணம். நம்முடைய பாவங்கள் தான் காரணம். எத்தனை பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு இன்றைக்கு நீ ஊழல் செய்தாயா, நான் ஊழல் செய்தாயா என்று நான் ஏதோ ஒரு இயக்கத்தை மட்டும் சொல்லவில்லை சகோதரர்களே, அத்தனை இயக்கங்களும் இன்னும் ஒரு கேடுகட்ட இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் பணங்களை ஜிஹாது ஷஹாதத் என்று மக்களை, இளைஞர்களை வழிகெடுத்து கடைசியில் அவர்களை புக்கி வைப்பதையும் ரசீது புக்கை தூக்கி கொண்டு கடைக்கடையா திருவதையும் ஜிஹாத் என்று காட்டி இன்னைக்கு பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக கவர்னரை போய் முற்றுகை செய்ய போறாங்களாம். பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக ஆளுநர் மாளிகையை போய் முற்றுகையிட போறாங்களாம். ஏன்னா பலஸ்தீனுடைய அதிபர் ஆளுநர் மாளிகை தானே விருந்தினர் உட்கார்ந்திருக்கிறாரு. பலஸ்தீனத்திற்கு தார்மீக அனுமதி கொடுத்து, தார்மீக ஆதரவு கொடுத்து, இந்தியாவிலே அதனுடைய தூதரகத்தை திறந்து வைத்திருக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதமர் நேற்று வந்தார். அவருக்கு ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கு வக்கி இல்லை, திக்கி இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. கவர்னருடைய மாளிகையை முற்றுகையிட போகிறார்களாம். அதற்கு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறார் சோதரே? இப்படி எல்லா உலக முஸ்லிம்கள் நாசமா போனதற்கு காரணம் உலக மோகம். அந்த உலக மோகத்திலே முஸ்லிம்களை வழிகெடுத்தது இஸ்லாமிய இயக்கங்கள் தான். அத்தனை இயக்கங்களை காலில் போட்டு மிதித்து அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளின் தலைமையில் தாங்கி அல்லாஹ் சொன்ன முறைப்படிதற்கான தீர்வை தேடுவோம். நான் சென்ற வாரம் சொன்னதை போன்று இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான அட்ராசிட்டிகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஹராஸ்மென்ட்கள் நிகழும் பொழுது நம்மிடத்தில் இருப்பது 2 வழிதான். ஒன்று, முடிந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், திக்கு இருந்தால் இங்கிருந்து நாம் செல்வோம், யூதர்களுக்கு செல்வோம், பலஸ்தீனுக்கு செல்வோம், அங்கே சென்று ஆயுத பயிற்சி எடுத்து ஆயுதம் ஏந்தி போராடுவோம். இதை எங்கும் சொல்ல நாம் தயார். யார் வேணா ரெக்கார்ட் பண்றாங்க, ரெக்கார்ட் பண்ணட்டும். அதற்காக போலீஸ்காரர் வந்து தீவிரவாதம் பிடிச்சா அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. அப்படி ஒரு தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வுக்கு வழி இருந்தால் அதை செய்வோம். இல்லையா, முடியவில்லையா, அல்லாஹ் என்று இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொண்டு, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு, நமக்கும் ரப்புல் ஆலமீன் இருக்கிற தொடர்பை வலுப்படுத்திக் கொண்டு, நம்முடைய வருமானத்தை ஹலாலான வருமானமாக ஆக்கிக் கொண்டு, எல்லா விதமான ஹராம்களை விட்டொழித்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுவோம். ரப்புல் ஆலமீனே, பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்ய அல்லாஹ், எங்களுடைய பைத்துல் முகத்தஸை பாதுகாத்துக் கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இந்த துஆவினால் மட்டும்தான் நாம் சாதிக்க முடியும். ரப்புல் ஆலமீன் உண்மையான தீர்வை தேடி அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.